இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலை நேரத்திலே மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மேன்மைக்காக யோசேப்பை பற்றி நாம் சிறிது சிந்தித்தோம் என்று சொன்னால் அது நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். யோசேப்பை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். சிறு வயதிலேயே அவன் சொப்பனம் காணுகின்றான். பெற்றோர்களும் சகோதரர்களும் அவருடைய காலிலே விழுந்து வணங்குவதை போன்று ஒரு சொப்பனம் காண்கின்றான். சகோதரர்கள் எல்லாம் காடுகளிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவன் அவர்களை போய் பார்க்கும் பொழுது குழியிலே போடப்படுகின்றான். அவன் அங்கே விற்று போடப்படுகின்றான். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு சரித்திரம்தான். ஆனால் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். இந்த 39ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீ வாசித்து பார்த்து என்று சொன்னால் அங்கே மிகவும் போத்திபார் அரண்மனையிலே அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனுக்கு தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கிய தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் என்று சொல்லி இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட யோசேப்பு கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த போத்திபார் அரண்மனையில் இருக்கக்கூடிய எஜமான் சொல்லுகின்றான், அவன் அந்த அரசன் சொல்லுகின்றான். ஆனாலும் அவன் அந்த எஜமானுடைய உத்தரவின்படி அந்த அரண்மனையில் எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக இருக்கின்றான். பின்னால் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும் என்ன நடந்தது என்று சொல்லி. அவனுடைய மனைவியின் மூலமாக அவனுக்கு சோதனை வருகின்றது. சோதனையை அவன் மேற்கொள்வதற்காக அந்த அதிகாரியினுடைய அந்த அரசனுடைய மனைவி சொல்வதற்கு இணங்காமல் அந்த பாவத்திற்கு ஒத்துக்கொள்ளாமல் அவன் ஓடியது நிமித்தமாக அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். இந்த சரித்திரம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே யோசேப்பை அவர் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, அவர் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை, கர்த்தருக்கு விரோதமாக அவர் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடவில்லை. ஆனாலும் அவன் அங்கே சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றான். அங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நீங்கள் பார்த்து என்று சொன்னால் அந்த 21ஆம் வசனத்திலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலும் அந்த தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் தயவு செய்வதற்கு அங்கே ஒருவர் அனுப்பப்படுவார். அவன் அரண்மனையில் இருந்தால் எல்லா காரியத்திலேயும் அவன் அதிகாரியாக நியமிக்கப்பட்டான். சோதனை வருகிறது, அவன் ஒருவேளை தள்ளப்படுகின்றான். ஆனால் சிறைச்சாலையில் இருந்தாலும் அங்கேயும் சிறைச்சாலையுடைய தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்மிடத்திலே கிடைத்து விட்டு என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நீங்களும் நான் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த இடத்தில் இருந்தாலும் நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். யாரை கொண்டும் அவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்தில் எனக்கு யார் உதவி செய்ய முடியும்? நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றேனே. என்னுடைய வாழ்க்கையிலே சோகத்திற்கு மேல் சோகம் வந்து கொண்டிருக்கின்றது, அடிக்கு மேல் அடி வாங்கி கொண்டிருக்கின்றேனே. விடுதலை கொடுப்பதற்கு யாரால் முடியும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பீர்கள் என்று சொன்னார் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருந்து நாம் 14ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்து என்று சொன்னால் அங்கே பானபாத்திரக்காரனை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த யோசேப்பு அங்கே சிறைச்சாலை இருக்கும் பொழுது சுயம்பேயும் பானபாத்திரக்காரனும் அங்கே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அவருடைய அதிகாரிகளுக்கு விரோதமாக செய்த நிமித்தமாக குற்றத்து நிமித்தமாக அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சொப்பனத்தை காண்கின்றார்கள் 2 பேரும். இவன் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்கிறான், உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பானபாத்திர காரணத்தில் சொல்கிறான், நீர் கண்டிப்பாக உம்மை அரசன் கொலை செய்ய மாட்டான், ஆனால் நீர் அங்கே இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் என்னை நினைவு கூறும் என்று சொல்லி என்னை பற்றி சொல்லும் என்று சொல்லி அங்கே சொல்கின்றான்.
ஆனால் நடந்தது என்ன? அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான். ஆனால் மன்னன் ஒரு சொப்பனம் காண்கின்றான். எல்லாரையும் அழைத்ததற்கு அர்த்தத்தை கேட்கிறான், யாராலும் சொல்ல முடியவில்லை. அப்பொழுதுதான் பானபாத்திரன் நினைவு கூறுகிறான், யோசேப்பு எனக்கு சொன்னது அப்படியே நிகழ்ந்து விட்டது. என்னுடைய சொப்பனத்திற்கான அர்த்தம் சொன்னான். நான் உம்மால் கொல்லப்பட மாட்டேன் என்று சொல்லி அவர் சொன்னதுபடியே நடந்தது என்று சொல்லி நினைவு கூர்ந்து அங்கே போத்திபாரிடத்திலே அவன் சொல்லுகின்றான், யோசேப்பை அழைத்து நீங்கள் கேட்பீர் என்று சொன்னால் அவன் உம்முடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவான் என்று சொல்லி அங்கே சொன்னது நிமித்தமாக அங்கே யோசேப்பு விடுதலையாக்கப்பட்டு வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவன் எல்லாம் சொன்னான். அவனை மீண்டும் அவன் அதிபதியாக்கினான். நமக்கு நன்றாக தெரியும் காரணம் என்னவென்று தெரியுமா? அவன் எந்த சூழ்நிலையிலும் அதிகாரியாக இருக்கும் பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானவராக நடந்தான். அவருக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தான். ஒருவேளை செய்யாத குற்றத்திற்காக அவன் சிறைச்சாலை அடைக்கப்பட்டாலும் அங்கேயும் அவன் கர்த்தருக்குள்ளாக அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அவருக்குள்ளாக அடங்கி இருந்தான். அவருக்கு ஏற்றவனாகவே காணப்பட்டான். எந்த சூழ்நிலையிலும் அவன் அவரை மறுதலித்தவனாக காணப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒருவேளை நாம் நன்மை அனுபவித்தவர்களாக நல்ல சுகமாக பலத்தோடு எல்லா ஐஸ்வர்யத்தோடு வாழும்போது ஒருவேளை நாம் மறந்து போகின்றோமே. அவன் அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் கர்த்தருக்குள்ளாக இருக்கும் பொழுது அவருக்கு ஏற்றவனாக இருந்தபடியினால் அவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் உயர்த்தியே வைக்கப்பட்டிருந்தான். சிறைச்சாலையாக இருந்தாலும் அது ஒருவேளை அது ஒரு புறம்பாக தள்ளப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, அங்கேயும் அவன் தலைவனாகத்தான் இருந்தான். ஆகவே நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஒருவேளை தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் அங்கேயும் உங்களை உயர்த்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் முடியும். கர்த்தருக்குள்ளாக முழுவதுமாக நாம் அடங்கி இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால், அவருக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு, நம்மை கைப்பிடித்து தூக்கி நிறுத்துவதற்கு அவரால் மாத்திரமே முடியும். இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. பானபாத்திரக்காரனிடத்தில் சொல்லி நான் மறந்து போய்விட்டான். ஆனாலும் ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த நேரத்திலே அவன் சொல்லுகின்றான், அவனை நினைத்து பார்க்கின்றான். இந்த யோசேப்பை அந்த கொண்டு எகிப்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட வயது எத்தனை என்று பார்த்தோம் என்று சொன்னால் 17 வயதிலே அவன் அடிமையாக கொண்டு போயிருந்திருக்கிறான். ஆனால் 30வது வயதிலே தான் 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தன்னுடைய 30வது வயதிலே அந்த அரண்மனைக்கே அதிகாரியாக காணப்பட்டான். மேலும் பார்த்தோம் என்று சொன்னால் 22 ஆண்டுகளுக்கு பின்பதாக அவனுடைய சொப்பனம் நிறைவேறுகின்றது. அவருடைய சகோதரர்கள் அங்கே வருகின்றார்கள், தாழ பணிகின்றார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, காலங்கள் சென்று கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்களும் நானும் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறாமல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகள் நிமித்தமாக ஒருவேளை படித்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கவில்லையே, இன்னும் காலம் சென்று கொண்டு இருக்கின்றது. என்னுடைய பிள்ளைக்கு திருமணமாகவில்லையே, அதனால் காலம் சென்று கொண்டு கவலையோடு காணப்படுகின்றீர்களா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார், நீ பொறுமையோடு காத்திரு, பொறுமையோடு என்னிடத்தில் காத்திரு. நான் என்னுடைய மனதிற்கு உன்னை ஏற்றவனா நீ காணப்படுவேன் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே என்னென்ன தேவையோ, எந்த காலகட்டத்தில் தேவையோ அந்த காலத்திலே உன்னை உயர்த்துவதற்கு என்னால் முடியும் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, முழுவதுமாக நாம் ஒப்புக் கொடுப்போம், முழுவதுமாக அவரை சார்ந்து இருப்போம். அவர் சொன்ன வார்த்தைகளை ஏற்று அப்படியே நடக்கின்றவர்களாக காணப்படுவோம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவத்தில் விழுந்து விடாமல், யோசேப்பை போல பாவம் செய்வதற்கு யாராலும் அதை நாம் கவர்ந்து இழுக்கப்பட்டாலும் அதற்கு நாம் ஒப்பு கொடுக்காமல், அதிலே மாட்டிக்கொள்ளாமல் ஓடுகின்றவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், கர்த்தருக்குள்ளாக காத்திருப்போம் என்று சொன்னால், அவருடைய பலத்திற்குள்ளாக நாம் அடங்கியிருப்போம் என்று சொன்னால், அவர் நம்மை எல்லா காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ, பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அதனதன் காலங்களிலே நேர்த்தியாய் உயர்த்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த காலை நேரத்திலே யோசேப்பின் மூலமாக எந்த நிலைமையில் இருந்தாலும் உமக்கு ஏற்றவனாக காணப்படும் பொழுது நீர் அவனை உயர்த்தி வைத்தீர் ஆண்டவரே. அதை போலப்பா நாங்களும் உமக்குள்ளாக எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகளாக உம்மை சார்ந்தவர்களாக வாழ எங்களுக்கு பலத்தை கொடும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில தேவை என்னவென்று நீர் அறிவீர் ஆண்டவரே. அதனதன் காலத்திலே அப்பா
எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து நம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் ஆண்டவரே. எல்லா காரியங்களிலும் வெற்றி சிறக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் நிமித்தமாக ஒருவேளை அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு என்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.